ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேனலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம மாதவியும் சுரேகாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் அவங்க ரெண்டு பேர் தனி கேம் ஆடிட்டுருக்காங்களே இந்த வீட்டில். ஒருத்தவங்க ஒரு கேம் ஆடிட்டுருக்காங்க. சுந்தரவல்லி தனி கேம், சூர்யா சார் தனி கேம், மாதவியும் சுரேகாவும் தனி கேம். நம்ம அருணாச்சலமும் நந்தினியும் மட்டும்தான் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்காங்க. நம்ம சுந்தரவல்லியை கூட நம்பிடலாம், ஆனால் இந்த மாதவியையும் சுரேகாவையும் நம்பவும் முடியாது. ஏன்னா அந்த சைடும் இருப்பாளுங்க, இந்த சைடும் இருப்பாளுங்க, சரியான விசக்கிருமிங்க. இப்போ அது நம்ம நந்தினிக்கு தெரிய வருது. எப்படி தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சுந்தரவல்லி பண்ணுற பிஸ்னஸில் மாதவியும் சுரேகாவும் ஒரு பல்கான அமௌண்ட்டை திருடுறாளுங்க. அதை பற்றி பேசும்போது நம்ம நந்தினி காதில் வாங்கிடுறா. என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி போய்ட்டு சுரேகாவையும் மாதவியும் கேட்க போகும்போது, அதை நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பதில் சொல்லி நம்ம நந்தினியை அடிச்சிடறாளுங்க. நம்ம நந்தினி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. யாருக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கிட்ட. அண்ணா இந்த மாதிரி எல்லாருமே நான் அங்கேயும் இங்கேயும் அடித்தா நான் என்ன தானே பண்ணுவேன், நான் எந்த தப்புமே பண்ணலை, ஆனால் எல்லாருமே நான் தப்பு பண்ண மாதிரி என்னை பார்க்குறாங்க, எனக்கு அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி கல்யாணத்துக்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம கல்யாணம் இருந்துக்கிட்டு, நீ இப்படியே விடாதம்மா, அவங்க ஒரு பழியாக ஓ மேலே தான் தூக்கி தூக்கி போட்டுகிட்டே இருப்பாங்க. திருடனுங்க நகை திருடிட்டு போனதை கூட ஓ மேலே பழி சுமத்திட்டாங்க. அதனால் இதையுமே ஓ மேலே சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே உள்ளவங்க எல்லாருமே விசக்கிருமிங்களாக இருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், போயிட்டு சுந்தரவல்லி அம்மாக்கிட்டே சொல்லிவிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா உங்கள் மேலே பெரிய தப்பு வரும். நீங்கள் மாதவிக்கும் சுரேகாவுக்கும் பயந்துக்கிட்டு நீங்கள் சுந்தரவல்லி அம்மா கிட்ட சொல்லலை அப்படின்னா சுந்தரவல்லி அம்மா உங்களுக்கு நிறைய தண்டனை கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணம் நந்தினிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. சொன்னால் சரி வருமான அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி கேட்குறாங்க. கரெக்டாக தான் வரும், சரியோ தப்போ நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணம் சொல்லிடுறாரு. நல்ல வேளை நம்ம கல்யாணம் இந்த ஆலோசனை சொன்னார். உடனே நம்ம நந்தினியும் சரி நான் நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணத்துக்கிட்ட சொல்லிவிட்டு, சரி எனக்கு பயமாக இருக்குது இருந்தாலும் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம சுந்தரவல்லி அம்மா ரொம்ப சின்சியராக லேப்டாப்பில் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஏதோ பிஸ்னஸ் ஒர்க் போல் ரொம்ப டென்ஷனாக பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம நந்தினி அவங்க மூடை பொறுத்து, ஏன்னா ஒருத்தவங்க மைண்டை பொறுத்து தான் அவங்கள்ட்ட என்ன விஷயத்த சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானிக்க முடியும். அதுவும் சுந்தரவெல்லாம் செம டெரர் பீஸு, அதனால் அவங்க மைண்டை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி போய்ட்டு இவங்க என்ன மூட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகும்போது ரொம்ப டென்ஷனாக டெரராக இருந்தாங்க. சரி இப்போ வேணாம், கொஞ்சம் நேரம் கழித்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி வந்துடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து போய் பார்க்குறாங்க. ஓகே, இப்போ இவங்க நல்லா தான் இருக்காங்க, இப்போ இவங்கள்ட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி அம்மா கிட்ட மாதவியும் சுரேகாவை பற்றி எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு உண்மையே தெரியுது. இதனால் அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறது பொய் இல்லைம்மா, உண்மையாக தான் சத்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை நம்ம சுந்தரவல்லியை நம்புவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.